शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि 4வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். அதாவது இப்ப ஜீவன் முக்திய பத்தி சொல்லிட்டு வரார். தத்துவ சாட்சா்காரம் வந்ததுனாலே அவித்திங்கிறது சர்வாம்சேன அது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பந்தங்கிறது கொஞ்சம் கூட பாக்கி இருக்காது. அவன் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத சொன்னார். இருந்தாலும் ஜீவன் முக்தி அவஸ்தையில அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு, அதாவது அந்த பிராரப்த கர்ம க்ஷயம் ஆகிற பரியந்தம் இந்த இகலோகத்துல ஒரு பிரதிபாசம், அதாவது பாக்கி ஜெகத்தினுடைய பிரதிபாசம் இருக்கும், விவகாரமும் இருக்கும் அப்படிங்கறத இப்போ சொல்றார். அத அபரஹ சாம்பிரதாயிகா, இது சம்பிரதாய சித்தமா இருக்கான். அதனால சாம்பிரதாயிகம், இந்த சாம்பிரதாயிக சப்தத்துக்கு என்ன சொன்னா சம்பிரதாயா பிரயோஜனம் அஸ்தேதி சாம்பிரதாயிக. சம்பிரதாய அப்படின்னு எதுக்கு பேருன்னு கேட்டா குரு சிஷ்ய பரம்பரை, அவிச்சின்னமா வரக்கூடிய பரம்பரை இருக்கே அதுதான் சம்பிரதாயம்னு பேர். குரு சிஷ்ய பரம்பரைங்கிற அந்த சம்பிரதாயம் ஜீவன் முக்தி நிலையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம். அதாவது தத்துவஞானம் அவர் ஞானியாக ஜீவன் முக்தராக இருந்தார்னு சொன்னா அவர் மூலமாக நமக்கு சிஷ்யாளுக்கும் விஷயம் தெரியும். அந்த சிஷ்யாளுக்கும் அதே மாதிரி இருந்துட்டு மற்றவாளுக்கு உபதேசம் பண்ண முடியும். இந்த சிஷ்ய பரம்பரை சம்பிரதாயங்கிறது அனுசூத்தமா வரும். அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அதாவது தத்துவஞானம் அடுத்த க்ஷணமே அவருடைய சரீரம் விழுந்துடும், அதுக்கப்புறம் அவர் இந்த லோகத்திலே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க அப்ப அந்த அனுபவம் வந்தவா யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டார். அப்ப என்ன ஆகும், அந்த சம்பிரதாயத்துக்கு பங்கம் வரும். அதனால சத்திய தாவதேவ சிரம் யாவன் அவிமோக்ஷே அசசம்பத்சே அப்படின்னு சொல்லி இந்த பிராரப்த கர்மா முடிகிற பரியந்தம் அவர் இங்கே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொன்னதே. அது எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க மேற்கொண்டு அந்த தத்துவஞான பரம்பரை இருக்கு அது அழியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு தான் அங்கேயே வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஆச்சாரிய பாஷிகாரர். அதத்தான் இங்க சாம்பிரதாயிகான்னு சொல்றார். நிவர்த்த சர்ப்பா சர்ப்போத்தம் யதா கம்பம் ந முஞ்சதி நித்வஸ்த அகில மோகோபி மோக காரியம் ததா ஆத்மவித்து. நிவர்த்த சர்ப்பா, இவருடைய சர்ப்ப பிரமம் போயிடுச்சு. ரஜோ பார்த்து சர்ப்பம்னு நினைச்சுட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். அதனால உடம்பெல்லாம் நடுங்கினது. இப்ப என்ன ஆச்சு, இப்போ அவன் நிவர்த்த சர்ப்பா, இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆகும், அடுத்த க்ஷணமே இவன் உடம்புல இருக்கிற பயம் போய் அந்த நடுக்கங்கள்லாம் நின்னுடுன்னு சொல்ல முடியாது. நிவர்த்த சர்ப்பா கொஞ்ச காலம் பிடிக்கும். சர்ப்போத்தம் கம்பம், சர்ப்பத்தை பார்த்ததுனால இவன் உடம்புல என்ன நடுக்கம் ஏற்பட்டதோ, பயமும் நடுக்கமும், அந்த கம்பத்தை கொஞ்ச நேரத்துக்கு அவனால விட முடியாது. அதாவது அவனிடத்துல அது தெரியும். அப்புறம் மெதுவாக அதுவும் அழிஞ்சுவிடும். அதே மாதிரி வித்வஸ்த அகில மோகோபி, ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வந்ததுனாலே மொத்தமா எல்லா மோகமும் இவனுக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னாலும் கூட மோக காரியம் ததா ஆத்மவித்து, அந்த பிராரப்த கர்மா க்ஷயம் ஆகிற பரியந்தம் அந்த அஜானத்துடைய காரியம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு. அதனால அஜானம் இருக்கும்போது அதனால என்ன ஒரு பிரதிபாசம் ஏற்பட்டுன்றதோ அந்த பிரதிபாசம் லோக பிரதிபாசம் அவனுக்கும் கண்ணுக்கு பார்த்தா தெரியறது வெளியில அப்படின்னு இருக்கும். அந்த லோக பிரதிபாசங்கிறது இருந்துட்டு இருக்கும். எது பரியந்தம், பிராரப்தம் இருக்கிற பரியந்தம். பிராரப்த நாசாத் பிரதிபாச நாசஹான்னு சொல்லுது. யதஹ பிரவருத்தி பீஜம் உச்சின்னம் தஸ்மாத். இப்ப என்னாச்சு, பிரதிபாசம் இருந்தாலும் கூட இவனுக்கு பிரவருத்திக்கு பீஜம்னா காரணம் இல்லை.
ஒரு விஷயத்துல நமக்கு பிரவೃತ್ತಿ வருது, அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல நிவர்த்தி ஏற்படுறது. இந்த பிரவೃத்திக்கு என்ன காரணம், நிவர்த்திக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீஜம்னா மூல காரணம், பிரவೃத்திக்கு ராகம், நிவர்த்திக்கு துவேஷம். ஏன் பிரவர்த்திக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆசை இருக்கு, ஏதோ அடையணுங்கிற ஒரு ஆசை, ராகம் இருக்கு, அதுதான் நம்மள பிரவர்த்திக்க வைக்கிறது. ஏன் இதை செய்யல, நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு கேட்டாக்க, அது சரியா இல்லையே, அது பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பின்னாடி ஒரு துவேஷம் இருக்கு, அந்த துவேஷம் தான் நிவர்த்திக்கு காரணம். இப்ப இந்த பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரெண்டுக்கும் பீஜமா இருக்கக்கூடிய ராகமும் துவேஷமும் இருக்கே, அது ரெண்டுக்கும் எது காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம். அஜ்ஞானம் காரணம். அந்த அஜ்ஞானம் வந்துட்டு இருக்கோ, இப்போ ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வந்தவங்கிட்ட இல்ல பொழுது, அப்ப அகில மோக, இவங்கிட்ட அஜ்ஞானம் இல்லவே இல்லை, அதனால இனிமே ராகத்வேஷத்துக்கு இடம் இல்லை. அப்ப அது இல்லாததுனாலே அது உச்சின்னமாயிடுச்சு, பிரவೃತ್ತಿ பீஜம் உச்சின்னமாயிடுச்சு. அதனால இவனால பிரவர்த்திக்க முடியாது. இவன் எந்த காரியம் பண்றானோ அதை நம்ம பிரவೃತ್ತಿனோ நிவர்த்தினோ சொல்லிக்க முடியாது. தஸ்மாத் தரோஹோ உத்காத மூலஸ்ய சோஷேணைவ யதா க்ஷயः ததா புத்தாத்ம தத்துவஸ்ய நிவர்த்தியைவ தனுக்ஷயः. இன்னொரு அழகான திருஷ்டாந்தம். பச்சை பச்சேர்னு இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தை ஏதோ ஒரு காரணத்தினால வேரோட புடுங்கி எறிஞ்சுட்டான். வேரோட புடுங்கி எறிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மரம் அப்புறம் செத்துதானே போனோம். ஆனா உடனே அது இல்ல, புடுங்கி எரிஞ்ச மரம் கூட கொஞ்சம் தளன்னு பச்சை பச்சேர்னு தெரியுது. அது வாடி சுஷ்கமாகறதுக்கு கொஞ்சம் காலம் கேட்கறது. வேரூன்றி அது இருக்கும் போது எப்படி தளன்னு அழகா இருந்ததோ, அதே மாதிரி வேரோடு புடுங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த மரம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிரமமா கொஞ்சம் கொஞ்சமா அது சுஷ்கமாயி காஞ்சி போய் அப்புறம் போறது. இப்படிதான் நம்ம பாக்குறோம் இல்லையா. தரோஹோ உத்காத மூலஸ்ய, மூலத்தோட வேரோட புடுங்கி எரியப்பட்ட அந்த விருட்சம் இருக்கே, அது க்ஷயமாகிறது அப்படின்னு சொன்னா காஞ்சி போறதுங்கிறது எப்போ? சோஷேணைவா, கிரமசா சோஷமானாத்தான் அதனுடைய அந்த பச்சை தன்மை இருக்கே அது போகும், நிவர்த்தியாகும். ஆக என்ன, எந்த அம்சம் நம்ம திருஷ்டாந்தமா எடுத்துக்கணும்? அதனுடைய அந்த உயிர் உள்ள தன்மை இருக்கே, பச்சை பச்சேர்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது இல்லாம போகிறதுக்கு கொஞ்சம் காலத்தை அது அபேட்சிக்கிறது. உடனே புடுங்கி எரிஞ்ச உடனே அது உடனே காஞ்சி போய் கட்டையா நிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ததா புத்தாத்ம தத்துவஸ்ய நிவர்த்தியைவ தனுக்ஷயः, ஆத்ம தத்துவம் தெரிந்தவன் புத்தாத்ம தத்துவ ஜானி, அவனுடைய தனுக்ஷயம் இருக்கே. தனுனா என்ன? சரீரம். இந்த சரீரம் க்ஷயமாகணும்னு சொன்னா ஆகும், ஆனா கொஞ்சம் காலத்தை கேட்கறது. பழைய மாதிரி இது அதே மாதிரி விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிராரப்த நிவர்த்தி எப்போ வருதோ, நிவர்த்தியைவ தனுக்ஷய, அது நிவர்த்தி ஆகும்போது அதோட முடிஞ்சு போயிடும், திரும்பி வராது. அதனால அந்த தது திருஷ்டாந்தத்தை அழகா கொடுத்திருக்கார். அத அலேபக பக்ஷ நிராசார்த்தமாக, யாரோ சில பேர் இந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கு. உபனிஷத்திலேயோ இல்ல புராணங்கள்லயோ ஜீவன் முக்தான வர்ணிக்கும் போது சில இடத்துல இப்படி வந்துரும், அவ என்ன தப்பு பண்ணாலும் அது ஒட்டவே ஒட்டாதுங்கிறது வாஸ்தவம். அந்த சூத்திரத்துல கூட இருக்கு, கொஞ்சமா இருக்கு. ஆனா அந்த அலேபகன்னு ஒரு வாதமா எடுத்துக்கிறதுக்கு இல்லை. தததிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசம். தததிகமைனா ஆத்மதத்துவ சாட்சா்காரம் வந்த பிறகு, உத்தர பூர்வ வந்த பிறகு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் வர்றதுதான் உத்தரம், வரத்துக்கு முன்னாடி இருந்தது பூர்வம். இதுக்கு முன்னாடி பண்ணின பாபங்கள்லாம் என்ன ஆகும்னா ஆத்ம ஜானம் வந்ததுனால போயிடும், நிவர்த்தி ஆயிடும். ஆத்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பாபம் இருக்கே அது ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னாச்சு? இதுதான் அலேபகம். இதையே பிடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் அதுவே ஒரு சித்தாந்தமா எடுத்துட்டு ஒரு வாதமா எடுத்துட்டார். இனிமேல் இந்த ஜீவன் முக்தன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, யசேஷ்டமா என்ன வேணாலும் பண்ணலாம், இவனை ஒன்னும் ஒட்டாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த அலேபக பட்சத்தை நிராசம் பண்ற.
நைஷ்கர்ம சித்திக்காரன். ஜீவன் முக்தனா இருந்தால் அவன் கண்டபடி எதவனாலும் செய்வான் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் அந்த ஜீவன் முக்தி காலத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொன்னா அந்த காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு நல்ல சுபகாரியமா தான் இருந்துட்டு இருக்குமே தவிர தப்பான காரியங்களாக அது இருக்க முடியாது அப்படிங்கிறது சித்தாந்தம். இப்போ தப்பான காரியமா கூட இருக்கலாம், ஆனா அது ஒட்டாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்கு. அது அலேபவாதம். அது கொஞ்ச தூரம் உண்மைதான். ஏதாவது தற்செயலா தப்பு நடந்து போச்சுன்னா அந்த தப்பு இவனை ஒட்டாதுங்கிறது வாஸ்தவம். ஆனா அதுக்காக எதவனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது செய்வான் அப்படிங்கிறது இல்லை. இந்த விஷயத்த பாஷ்யக்காரனே நிறைய தடவை பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்கார், அநேக இடத்துல சொல்லியிருக்கார். அங்க பிருகதாரண்யத்துல சப்ராமண கேனஸ்யா அப்படின்னு ஒரு கேள்வி. பிராமணனா அங்க பிரம்ம தத்துவ ஞானம் வந்தவனை சொல்றது. இந்த ஆத்ம தத்துவ ஜானியா இருக்கிறது அவன் எப்படி நடந்துப்பான், அவனுடைய ஆச்சரணம் எப்படி இருக்கும்னு இந்த கேள்வி. ஏனஸ்யாத் அப்படின்னு அவன் இப்படிதான் நடந்துப்பான்னு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணார். இந்த மாதிரி என்ன வேணாலும் அவன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சே, அந்த யசேஷ்டாச்சரணம் தானே அந்த இடத்துல சொல்றதுன்னு சொன்னா அப்படி இல்லை. யசேஷ்டாச்சரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இது வரல. அவன் என்ன பண்ணா ஒட்டாதுங்கிற அர்த்தத்துல தாற்பயம் இருக்கு. ஏன்னா இவன் யசேஷ்டாச்சரணம் பண்றதுக்கு உண்டான காரணம் அங்க இல்லை அவன்கிட்ட. அந்த காரணம் இல்லாததுனால தப்பான காரியங்கள்லாம் அவனால செய்யவே முடியாது. அதுல உள்ள அதுல பிரவருத்தி அவனுக்கு வரவே வராது. தப்பான காரியத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு இவனுக்கு என்ன ஒரு பீஜம் மூல காரணம் வேணுமோ அது இந்த தத்துவஞானம் அடியோடு நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறதுனால மறுபடியும் அந்த காரியம் இவன்கிட்ட வராது. ஏற்கனவே உள்ள நல்ல சம்ஸ்காரங்கள்னாலே அந்த சம்ஸ்காரத்தை வச்சு இவனுடைய சரீர இந்திரியாதிகள் எல்லாம் பிரவருத்தி செய்யறது வேலை பண்றதுன்னு சொன்னா அது நல்ல காரியம் தான் பண்ண முடியும். ஆனா தப்பான காரியத்துல வராது அப்படிங்கிறது சித்தாந்தம். அதை சொல்றார். புத்தாத்வைத சதத்வஸ்ய யதேஷ்டாச்சரணம் யதி சுனாம் தத்வதிருஷாஞ்சைவ கோபேதா அசுச்சி பக்ஷணே. அத்வைத தத்துவத்தை இவன் தெரிஞ்சுட்டானோ அவனும் யதேஷ்டமா, அதாவது சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அப்படி ஆச்சரணம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான்னு சொன்னா அப்போ சுனாம் தத்துவதிருஷாஞ்சைவ இது ரெண்டுகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அதாவது இந்த தத்துவஞானி கூட கண்ட இடத்துல சாப்பிடலாம், அசுச்சியான பதார்த்தங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்களேன். எனக்குதான் தத்துவஞானம் கொடுத்து எதுவும் ஒட்டாது, எதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அசுச்சி சாப்பிடாராம், அசுத்தமான பதார்த்தங்களை சாப்பிடுறான். நாய் கூட அதே மாதிரி பதார்த்தங்களை சாப்பிடுறது. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாத போடுமே. நாய் தான் தத்துவஞானி எப்படி சொல்லாமா, அசுச்சி எல்லாம் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு. அதனால தத்துவஞானி அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். சுதாம் தத்துவதிருஷாம் செய்வ கோபேதா என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இவரும் அசுச்சி பக்ஷணம் பண்றார், நாயும் அதே காரியத்தை செய்யறது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லாத போடுமே. அப்படி போலாமா? கூடாது இல்லையா? அதனாலே புத்தாத்வைத சதத்தம், அத்வைத தத்துவத்தை தெரிஞ்சின்றவாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு தப்பான காரியத்துல பிரவருத்தி வராது. அதுக்கு காரணம் சொல்லியாச்சு ஏன் வராது. கஸ்மான் நபவதி யஸ்மாத். ஏன் இந்த மாதிரி தப்பான காரியத்துல அவன் பிரவர்த்திக்க மாட்டான்? தத்துவஞானம் வந்தவன் பதில் சொல்றார். அதர்மா ஜாயத்தே அஜ்ஞானம் யதேஷ்டாச்சரணம் ததஹ தர்ம காரியே கதம் தஸ்யாத் எத்ர தர்மோபி நேஷ்யதே. இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். அதர்மம் இந்த மாதிரி தப்பான காரியத்துல இவனுக்கு பிரவருத்தி வரணும்னு சொன்னா அதுக்கு மூலம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னா இந்த எந்த இடத்துல அஜ்ஞானம்? அதர்மத்தினால வரக்கூடிய அஜ்ஞானம். நீங்க இந்த அஜ்ஞானத்துக்கு மூல அஜ்ஞானம்னு அர்த்தம் வச்சுக்க கூடாது. இதனால நிவர்த்தி ஆச்சே, தத்துவஞானத்தால நிவர்த்தி ஆறுதே, அந்த அஜ்ஞானம்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இந்த அஜ்ஞான சப்தத்துக்கு இது ஒரு தமோ குணத்தால ஏற்படக்கூடிய தப்பான ஞானம் இருக்கு, அதைத்தான் இங்க அஜ்ஞானம் சொல்லப்படுறது. இந்த அர்த்தத்துல இதே அஜ்ஞான சப்தத்தை பகவத்கீதையில பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, நாம பார்க்கலாம். சத்வா, இது 14வது அத்தியாயம் பகவத்கீதையிலே 17வது ஸ்லோகம்.
அதுல சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்துவகுணத்தினாலே ஞானம் உண்டாகிறது. ரஜசா லோப ஏவச்ச, ரஜோகுணத்தினாலே லோபம் வருது. அதுக்கப்புறம் பிரமாத மோகவு, தமசா பவதா அஜ்ஞானம் ஏவச்ச, தமசனால பிரமாதம் மோகம், அதே சமயத்துல அஜ்ஞானம், இது மூணும் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி உள்ள 16வது ஸ்லோகத்துல அஜ்ஞானம் தமசஸ்தலம், இந்த அஜ்ஞானமானது தம குணத்துடைய ஒரு பலமாக்கும் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்காரு இல்லையா. தமோ குணத்துடைய பலம் இந்த அஜ்ஞானம் சொன்னா, அப்ப அந்த அஜ்ஞானம் என்னவா இருக்கணும்? அவிவேகம், அதாவது விவேச்சனம் பண்ற சக்தி இல்லாம மோகம்தான். இது அதாவது மோகம் கூட இல்ல, ஒரே முட்டாள்தனம், அதாவது மௌಢ்யம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. என்னன்னே விவேச்சனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இல்ல வருது. எதை இப்ப என்ன பண்றோம்னு தெரியாம பாட்டி பண்றது இருக்கு, அதுதான் அஜ்ஞானம். இந்த இடத்துல அந்த மூல அஜ்ஞானம் அனாதி அஜ்ஞானத்தை எடுத்துக்க முடியாது. இது எதனால இப்படி ஆறுதுன்னு கேட்டா, அந்த அஜ்ஞானம் வரத்துக்கு காரணம் அதர்மம். அதர்மா ஜாயத்தே அஜ்ஞானம். இதனால ஒரு அஜ்ஞானம் வந்தாதான் யதேஷ்டாச்சரணம் பண்ணுவான். சாஸ்திர மரியாதையை உல்லங்கனம் பண்ணி யதேஷ்டமா ஒருத்தன் ஆச்சரணம் பண்றான்னு சொன்னா அவனுக்கு அந்த விவேகம் இல்லை, அஜ்ஞானம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அவனால அந்த மாதிரி செய்ய முடியும். இப்ப இங்கே தத்துவஜானம் எப்படி வந்திருக்கு? தத்துவஜானம் தர்ம காரியம். ஞானி கிட்ட அந்த மாதிரி வர முடியுமான்னு பார்த்தா வர முடியாது. ஏன்னு கேட்டா, தத்துவஜானம் வந்ததுக்கு காரணம் தர்மம். அது பல பிரமாணங்கள்னால சித்தமாறுது. ஏன்னா சர்வாபேட்சாச்ச யஜ்ஞாதிஸ்ருத்தேஹே அஸ்வபத்து தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்லி இந்த தத்துவஜானம் வரத்துக்கு அவ்வளவு தர்ம காரியத்தை அனுஷ்டானம் பண்றான். அந்த தர்மத்தினாலதான் தத்துவஜானம் வரணும். அப்படின்னா அதர்மம் இருந்தா ஞானம் வராது. நாவிரதோ துஷ்சரிதா அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த துஷ்சரித்திலேருந்து இவன் விடுபடலேன்னு சொன்னா, அதர்மத்தை நிறுத்தலேன்னு சொன்னா ஞானம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கங்க. ஆகையாலே ஞானம் எவனுக்கு வந்துடுத்தோ அவங்கிட்ட அதர்மம் இல்லை, தர்மம் தான் இருக்குன்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது கூட இல்லை, தர்மம் கூட இல்லை. ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருந்ததே தவிர இருந்தது என்ன? தர்மம் தான் இருந்தது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது கூட நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால அப்படி இருக்கும் போது அதர்மத்துக்கு எங்கேயாவது இடம் உண்டா? அதர்மத்துக்கு காரணமான அஜ்ஞானம், அந்த அவிவேகம் உண்டா? அதனால வரக்கூடிய யதேஷ்டமான ஒரு பிரவೃತ್ತಿ உண்டா? எல்லாமே தப்பு. ஒண்ணுமே வரத்துக்கு இடமில்லை. தர்ம காரியே கசம் தத்யாத் எத்திர தர்மோபி நேஷியதே. எந்த ஆத்மஸ்வரூபத்துல தர்மம் கூட இல்லையோ அங்க அதர்மம் இருக்கு. அந்த அதர்மத்தினால இவனுக்கு ஒரு அவிவேகம் வந்து அதனால யதேஷ்டாச்சரணம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உபபத்தி இருக்கோ? தப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லை, இத இல்லைங்கிறத சுவாமி காமிக்கிறாராம். பிரத்யாச்சக்ஷாண ஆஹாதஹ யதேஷ்டாச்சரணம் ஹரிஹி யஸ்ய சர்வே சமாரம்பாஹ பிரகாசஞ்சேதி சர்வதிருக்கு. சர்வதிருஷ்டா சர்வஜன். சர்வஜனான அந்த பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா ஞானிகளுக்கு யதேஷ்டாச்சரணங்கிறது வராது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக 2 ஸ்லோகம் போட்டிருக்காங்க. பிரத்யாச்சக்ஷாண யதேஷ்டாச்சரணம் பிரத்யாச்சக்ஷாண. யாருமே பண்ணப்படாது யதேஷ்டாச்சரணம். ஞானிகளுக்கு அது வரவே வராது. அதுக்கு என்ன காரணம் காமிக்கிறார்? யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாக. சர்வே சமாரம்பாக, அவன் எதெல்லாம் செய்யறானோ, அதாவது அவனுடைய அந்த காரியகரண சங்காத்தால் என்னெல்லாம் நடக்கிறதோ, அந்த எந்த ஒரு கிரிய சேஷ்ட நடந்தாலும் அந்த விஷயத்துல இவனுக்கு சங்கல்பம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு ராகம் பிரவர்த்தகம் இல்லை. ஏன் இல்லை? ஞானம் வந்து அதுதான் பீஜத்தை நிவர்த்தி விட்டுவிட்டே. அதெல்லாம் வரத்துக்கு வேண்டிய காரணமா எது இருந்ததோ அந்த பீஜத்தை இதை எடுத்துருக்கு. அப்படி எடுத்ததுனால இவன் ராகத்வேஷங்கள் இல்லை. அதனால இவன் செய்ய ஏதோ இவனுடைய சரீரம் வேலை செய்யறதுன்னு சொன்னா பழைய சம்ஸ்காரத்துல ஓடுறது. அப்ப அந்த சம்ஸ்காரத்துல ஓடிட்டு இருக்கிற இடத்து விஷயங்கள்ல இவனுக்கு காமமோ சங்கல்பமோ இருக்காது. அதனால இவனை பத்தி என்ன சொல்றது?
ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாக. இவருடைய ஞானாக்னி இருக்கே, இவருடைய கர்மாவை அப்படியே தக்தமாக்கி எடுத்து இவங்கிட்ட ஒரு கர்மாவும் ஒட்டலே அப்படின்னு சொல்றோம். யதேஷ்டாச்சரணத்தை ஒத்துப்பாரா இப்படி சொல்றவன்? சொல்லவே மாட்டார் இல்லையா? அதே மாதிரி பிரகாசம் பிரவர்த்திச்ச இவருக்கு சாத்விகமான புத்தி தான் இருக்கு. தப்பான பிரவருத்தி வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு அஜ்ஞானங்கள்லாம் இருந்தா தானே முடியும், அவிவேகம் இருந்தா தானே முடியும். அதுதான் இவருக்கு கிடையாது அப்படிங்கறத கீதையிலே சுவாமி சொல்லி கொடுத்திருக்கார். இஷ்டத்து தாவத் சர்வ பிரவருத்தி பீஜ கஸ்மரம் ஞானம் முமுக்ஷு அவஸ்தாயாம் அப்படி ந சம்பவதி யதேஷ்டாச்சரணம் ததா. இப்ப ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேக்குறேன், இவன் பாட்டுக்கு யதேஷ்டாவா ஆச்சரணம் பண்ணலாமா அப்படின்னு. அங்கே ஞானம் வந்து இந்த யதேஷ்டாச்சரணத்துக்கு என்ன, யதேஷ்டாச்சரணம் என்ன, சாஸ்திரியாச்சரணம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த பீஜத்தை நிவர்த்தி பண்ணிவிடுத்து, அதனால எதுவுமே வரத்துக்கு இல்லைங்கிறது அது இருக்கட்டும். ஞானியை பத்தி விட்டுருக்கோ, ஞானம் வரத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில இருக்கானே, முமுட்சுவாக இருக்கானே, அவனிடத்துல யதேஷ்டாச்சரணம் வருவான், அங்கேயும் வர முடியாதுங்கிற. முமுட்சு அவஸ்தாயாம் அப்படி நசம்பவத்தி யதேஷ்டாச்சரணம். ஞானம் வரத்துக்கு முன்னாடி கூட முமுட்சுவா இருக்கக்கூடிய நிலையிலே இவனுக்கு யதேஷ்டாச்சரணம், அதாவது சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணிட்டு ஒரு ஆச்சரணம் பண்றதுங்கிறது சம்பவிக்காதுன்னு இருக்கும்போது, அதே ஆசாமிக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் யதேஷ்டாச்சரணம் எங்கேயாவது சம்பவிக்க முடியும்? என்னன்னா பழைய சம்ஸ்காரத்துல நம்ம அப்புறமா ஓடுறது வண்டி அப்படின்னு சொல்றச்சு, ஏற்கனவே உள்ள சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அப்படித்தானே ஓடணும். முமுட்சுவாக இருக்கிற நிலையில கூட அவனுக்கு யதேஷ்டாச்சரணம் கிடையாது, அவனால பண்ண முடியாது. பண்ணினா அவன் முமுட்சுவா இருக்க முடியாது. ஆகையாலே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி யதேஷ்டாச்சரணம் எங்கேயாவது பண்ண முடியுமோ? பண்ணவே மாட்டான். அதுதான் சொல்ற நசம்பவதி யதேஷ்டாச்சரணம் முமுக்ஷு அவஸ்தாயாம் ததாக யோஹி தத்ர விரக்தஸ்யாத் நாசௌ தஸ்மை பிரவர்த்ததே லோகத்ரய விரக்தத்வாத் முமுக்ஷு கிமிதீஹதே. இது அநேகமா இதுன்னு நினைக்கிறேன், உபதேசாசிரியம் நினைக்கிறேன். யோகி தத்ர விரக்தஸ்யாத் நாசௌ தஸ்மை பிரவர்த்ததே. எந்த ஒரு விஷயத்துல ஒருத்தனுக்கு ஆசை இல்லையோ, விரக்தனாக இருக்கிறானோ, அந்த விஷயத்துல அவனுக்கு தவிர்த்தி ஏற்படாது. புரோவர்த்தியா இருக்கிற வஸ்துவை வெளின்னு இவனுக்கு பார்த்தான்னு வச்சு இவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, இவனுக்கு வெள்ளி வேணும்னு ஒரு ஆசை இருந்தா தான் அதை எடுக்க போவான். தெரிஞ்சதுக்காக உடனே அதை எடுக்க போவாங்கிறது இல்லை. ரோட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரூபா நோட்டை பார்த்துட்டு இவன் பேசாம கூட போக முடியும். ஏன்னா அது வேணும்னு ஆசை இல்லாம இருந்தா, சரி அது நமக்கு உபயோகப்படுமே அப்படின்னு அவன் நினைச்சாக்க, அப்ப அந்த ராகம் அவன் பிரவൃத்திக்கு தூண்டி விடும், அவன் போய் எடுத்துன்னு வருவான். அதனால என்னாச்சு, எந்த விஷயத்திலே எவனுக்கு ஆசை இருக்கோ அவன் தான் அந்த விஷயத்துல பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு ஒரு நியமம். யோகி எத்திர. அப்ப இதுக்கு நேர் விபரீதமா என்ன சொல்லணும், எவனுக்கு அந்த விஷயத்திலே ராகம் இல்லையோ அவன் அதுல பிரவர்த்திக்க மாட்டான். யோகி தத்திர விரக்தஸ்யாத் நாசௌ தஸ்மை பிரவர்த்ததே. அந்த பலத்துக்காக அவன் வேலை செய்யறாங்கிறது முடியாது. இப்ப இந்த முமுட்சுவானவன் என்ன இருக்கான், முமுட்சுன்னு யார சொல்றது, முமுட்சத்தை மாத்திரம்தான் அவன் ஆசைப்படுறான். லோகத்ரய விரக்தத்வா. இதுக்கு மேல இந்த பிரம்மலோகாந்தம் எல்லாத்திலயும் அவனுக்கு வைராக்கியம் இருக்கு. முமுட்சான்னு சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ளவனுக்கு உண்டான முமுட்சையை பத்தி சொல்றது. அந்த சாதன சதுஷ்டயத்துக்குள்ள இவன் தான் அந்த ஆபிரம்ம பரியந்தமான எல்லா பதவியிலையும் இவனுக்கு ஆசை இல்லாத வைராக்கியம் உள்ளவனானா இருக்கான். அப்படி இருக்கிறவன் சாதாரண லோக விஷயத்துல அது ஒண்ணு ஒரு ஆசைப்பட்டு அதுல தப்பான விஷயத்துல பிரவர்த்திக்க முடியுமோ? அதனால முமுக்ஷு கிமிதி ஈஹதே. ஈஹத்தேனா சேஷ்டதே. ஈஹா சேஷ்டா. எதுக்காக இவன் பிரவர்த்திப்பான், வேலை செய்வான்? ஏன்னா அவனுக்கு அதனால அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லையே, மோட்சத்துக்கு இவன் செய்யக்கூடிய பிரவൃத்தி உபயோகமும் இல்லையே. தத்ர திருஷ்டாந்தா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். க்ஷுதயா பீட்யமானோ ந விஷம் ஹி அஸ்து நிச்சதி விஷ்டான்ன துவஸ்த திருட்டு ஜானன் நாமூடஸ்தஜிகத்சதி. க்ஷுதானா பசி.
ரொம்ப பசியா இருக்கு, பசியால ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன். அப்ப எதையாவது சாப்பிடணும், சாப்பிட்டா பசி தீருங்கிறது தெரியும். அதுக்காக விஷத்தை சாப்பிட்டு பசி தீர்த்துக்கிறேன்னு எவனாவது பிரவர்த்தி பண்ணணும், ஆசைப்படுவணும். இது விஷம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பசி தீர்றதுக்கு எதா இருந்தா என்னன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவணும், சாப்பிட மாட்டான். ஏன்னா இந்த பசியானது நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் தன்னுடைய ஸ்வரூபம் ஜீவிக்கணும், பசி நிவர்த்தியாய், அதனால தன்னுடைய நிவர்த்தியாய் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். யாரு நினைக்கிறான்? பசி நிவர்த்தி ஆனா போதும் அப்படின்னு அவன் நினைக்கிற. பசி நிவர்த்தியாகி சௌக்கியமா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த விஷத்தை நிவர்த்தி சாப்பிட்டுட்டான்னு சொன்னா அது ஆபத்து, அப்புறம் இவன் இருக்க முடியாது. ஆகையால அவன் என்ன நினைக்கிறான், விஷம்னு தெரிஞ்சதுன்னா சரி பசியே பரவாயில்ல அப்படின்னு. அதனால சுகையா பீட்யமானோபி ந விஷம் அத்துமிச்சதி, பசியை தாங்கிப்பதை தவிர்த்து விஷத்தை சாப்பிட்டு பசியை தீட்டுக்கிறேன்னு இறங்க மாட்டான். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, மிஷ்டான்ன வஸ்திருட் ஜானன் நாமூட தஜ்ஜிகத்ஸதி. மிஷ்டான்னம்னா நல்ல ருச்சியான ஏதோ ஒரு பதார்த்தம், அன்னம்னு வச்சு முடியும், ரக்ஷ விசேஷம். அந்த மிஷ்டான்னத்திலே இவனுக்கு ஆசை இல்லை. சில பேருக்கு ஆசை வரும், பொதுவா ஆசை வரும், அது ரொம்ப ருச்சியா இருக்கு, பசியே இல்லை, ஆனா அந்த வஸ்துவை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கும் மிஷ்டான்னத்தை. ஆனா மிஷ்டான்னத்துல எவனுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை இல்லையோ, அதை பார்த்துட்டு இதை பார்த்த உடனே சாப்பிடணும்னா அவனுக்கு ஆசை, அவன் ஆசை இல்லாதவன் அதை சாப்பிடறதுக்கு பிரவர்த்தி பண்ணும். ஜிகச்சதி அத்துமிச்சதி, சரி சாப்பிடணுமே அப்படின்னு அவனுக்கு ஆசை வராது. அது மாத்திரம் இல்லை, இதை இன்னொரு நிமிஷம் எப்படி சொல்லலாம்னா, விஷம் கலந்த ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நல்ல அன்னம் இருக்கு, மிஷ்டான்னம். பசியோடு இவன் இருக்கான். பசியோட இருக்கிறவனுக்கு இப்ப 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒண்ணு விஷம் கலந்த அன்னம் இருக்கு, இன்னொன்னு இந்த மிஷ்டான்னம் இருக்கு. இந்த மிஷ்டான்னத்தை சாப்பிட்டாச்சுன்னா இவனுடைய பசி தீர்ந்து போயிடும். தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் அவன் அந்த விஷத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டான், எப்பவுமே ஆசைப்பட மாட்டான். அதுலயும் மிஷ்டான்ன திருட்டாக இருந்ததுன்னா, அதாவது இவருடைய பசி மிஷ்டான்னத்தினாலேயே தீர்ந்து போயிடுத்துன்னு சொன்னா அந்த விஷத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு நிச்சயமா செய்யவே மாட்டான். அமூடனா இருந்தா, முட்டாளா இருந்தா எது வேணாலும் பண்ணணும். ஆனா மூடனாக இல்லாதவன் இந்த காரியத்தை செய்யலாம். ஆகையாலே இப்ப மிஷ்டான்ன திருஷ்டி இந்த 2வது பட்சத்துல எப்படி நமக்கு உதவுறதுன்னு சொன்னா, இவனுக்கு ஆத்மஸ்வரூபம் கிடைச்சிருக்கு, அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அது மிஷ்டான்னம் போல அவ்வளவு ஆனந்தமானது. அந்த ஆனந்தமான ஆத்மஸ்வரூபத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, இது அல்பமான ஒரு விஷயத்துல அவன் எங்கேயாவது பிரவர்த்திக்க முடியுமோ? ஏன்னா அதுல வரவே வராது, ஆசையே வராது. ஆகையாலே மூடனாக இருக்கிறவன் என்ன ஒரு காரியத்தை செய்யணும், யதேஷ்டாச்சரணம். அந்த மூடனாக இல்லாதவன் அதை செய்ய முடியாது. ஆகையாலே தத்துவஞானிக்கு யதேஷ்ட ஆச்சரணங்கிறது கிடையவே கிடையாது. யதா அவகத பரமார்த்த தத்துவஸ்ய யதேஷ்டாச்சரணம் ந மனாகபி கடதே முமுக்ஷுத்வே அபிச்ச தஸ்மாத். இப்ப என்ன உபஸ்மாரம் பண்ற, என்ன சொல்றார்? அவகத பரமார்த்த தத்துவனாக இருந்துட்டான்னு சொன்னா, அதாவது தத்துவத்தை புரிந்து கொண்டவன், ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வந்தவன், அப்படியாக ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவனுக்கு இந்த யதேஷ்டாச்சரணங்கிறது கொஞ்சம் கூட பொருந்தாதுன்னா வரவே வராது. நகட்டத்தை அவனால பண்ணவே முடியாது தப்பான காரியம். அவன் மாத்திரம் இல்லை, நிஜமான முமுக்ஷுவா ஒருத்தன் இருந்துட்டான்னா அவனாலையும் தப்பான காரியம் பண்ண முடியாது. முமுக்ஷுத்வே பிச்ச ந மனாகபி கடத்தேன்னு அங்க சேர்த்து. சரியான முமுக்ஷுவோ, மோட்சம் வேணுங்கிற ஆசை உள்ள முமுக்ஷுவோ அல்லது தத்துவஞானம் வந்தவனோ இந்த யதேஷ்டாச்சரணம் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனாலே தஸ்மாத் ராகோ லிங்கம் அபோதஸ்ய சித்த வியாயாம பூமிஷு உத சாத்வலதா தஸ்ய யஸ்ய அக்னிஹி கோட்டரே தரோ. அதாவது ஒருத்தனுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆசை நமக்கு என்ன தெரிவிக்கிறது?
அவனுக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறத நம்ம அதுல இருந்து அனுமானம் பண்ணிக்கலாமா? ராகோ லிங்கம் அபோதஸ்ய, அபோதம்னா அஜ்ஞானம் இல்லையா? இந்த அஜ்ஞானத்துக்கு அடையாளமாக இருப்பது ஆசை. விஷயத்துல ஆசை வந்ததுன்னு சொன்னா அந்த ஆசை ஏன் வந்ததுன்னா அதுக்கு காரணம் அவன் தெரியல, அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எப்படி தூமத்தை வச்சு நெருப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்குமா? அப்ப இந்த தூமமே நெருப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமா அமைக்கப்படுது. அதே போல இந்த ஆசை வருது இருக்கே ராகா, இதுவே அபோதஸ்ய லிங்கம், அஜ்ஞானத்துக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. எந்த விஷயத்துல தெரியுமா? சித்த வியாயாம பூமிஷு. சித்தம் இருக்கே, மனசு இருக்கே, சித்தம்னா மனசு. இது எதுல, எந்த பூமியில இது வியாயாமம் பண்றது? வியாயாமம்னா வியாபாரம் பண்றது, இது நிறைய வேலை பண்றது. எந்த விஷயங்கள்ல மனசு வேலை பண்றதோ அந்த விஷயங்கள்ல ராகம் இருந்தால் நம்ம தீர்மானமா தெரிஞ்சுக்கலாம், சரி இவன் அஜ்ஞானி, இவனுக்கு போதம் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு முடியும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். அந்த பூமி இருக்கே, அந்த ஒரு பூமி சாத்வல பூமி, சாத்வல சாதஹரிதே. சாதம்னா பச்சை பச்சேர்னு, சாதங்கிற சப்தத்துக்கு பச்சை பச்சேர்னு இருக்கக்கூடிய புல்லுன்னு இருக்கு. நல்ல பச்சை பச்சேர்னு புல்லு முளைச்சிருக்கக்கூடிய அந்த பூமிக்கு சாத்வல பூமின்னு பேர். இப்போ ஒரு இடத்துல மரத்துல தீ பிடிச்சி எரியுது. தீ பிடிச்சி எரியுறதுன்னு சொன்னா யாருக்கா சந்தேகம் வருமா? அந்த இடம் வந்து இப்படி சாத்வலமா பச்சை பச்சேர்னு இருக்கலாமா அப்படின்னு சந்தேகமே வராது. ஏன்னா குத சாத்வலதா தஸ்ய எஸ்ய அக்னி கோட்டரே தரும். எங்க எந்த இடத்துல மரங்கள் எல்லாம் தீ பிடிச்சி எரிகிறதோ, மரப்பொந்துல வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கோ, அந்த பூமி எங்கேயாவது பச்சை பச்சேர்னு இருக்க முடியுமா? அந்த அக்னியுடைய சூடுல அங்க உள்ள திருணங்கள்லாம் கருகி போய் சுக்கமானா போயிருக்கும், பச்சை பச்சேர்னு இருக்க முடியாது இல்லையா? அப்ப இது இருக்காது சொல்றார். பச்சை பச்சேர்னு இருக்கணும்னு சொன்னா அங்க அக்னி இருக்கக்கூடாது. அக்னி இருந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த பூமி சாத்வலமாக இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த ராகம்ங்கிறது ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு சொன்னா அப்போ அவங்கிட்ட போதம் இருக்க முடியாது. போதம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது இருக்க முடியாது, ராகம் இருக்க முடியாது. ஆக ரெண்டையும் பரஸ்பர விருத்தம்னு நம்ம எடுத்துக்கலாம். அபோதமும் போதமும் சேர்ந்து இருக்க முடியாதோ இல்லையோ? அப்ப அபோதத்துக்கு எது அடையாளமாக இருக்கோ அந்த ராகங்கிறது போதம் வந்தவனிடத்துல இருக்கவே முடியாது. அதனால ஜீவன் முக்தனுக்கு ராகமோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ இதெல்லாம் இல்லாததுனாலே அவனால யசேஷ்டாச்சரணம் பண்ணிடுவனும் சந்தேகப்பட வேண்டாம், அவன்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தீர்மானமாச்சு. 67வது ஸ்லோகம் வரையில் ஆயிடுத்து. பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.